தங்கம் விலை எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னு சொல்லி ஒரே வரியில் சொல்லணும்னா 2 மடங்கு ஆக போகுது. எப்போ ஜனவரி 1 2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 57,000 ரூபா இருந்தது 22 கேரட் ஆபரண தங்கம். வர்ற ஜனவரி 2026 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 14,000 தாண்டிடும். அப்போ 2 மடங்கு கிட்டத்தட்ட 100% விலையேற்றம். இது வரலாறு காணாத அளவுக்கு. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களாம் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏறி கிடக்குதுங்க. ஆனால் தங்கத்துறை விலை கொஞ்சம் கணிசமாக குறையும், இன்னும் நல்லாவே குறையும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்திருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தென் அமெரிக்கா கண்டத்தை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென் அமெரிக்கா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, சிலி இந்த மாதிரி நாடுகள்லாம் தென் முனையில் இருக்கும். அந்த நாடுகளுக்குள்ளே பரவி கிடக்கிறது அந்த ஆண்டிஸ் மலை தொடர் அப்படிம்பாங்க. ஆண்டிஸ் மலை அங்கே வந்து கனிம வளங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. கண்டுபிடிக்க தங்கம் கிடைச்சிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு டிமாண்ட் கம்மியாகும் போது தங்கம் நிறைய இருந்ததுக்கு விலை ஏறுது. அது மாதிரி இப்போ அங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அங்கே தங்கம் மட்டும் இல்லைங்க, தங்கம், வெள்ளி, தாமிரம் 3மே இருக்குது. தாமிரம்ன்றது காப்பர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 கோடி கிலோ 1300 கோடி கிலோ அளவுக்கு காப்பர் இருக்குது. சரி, வெள்ளி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,04,94,900 கிலோ அளவுக்கு வெள்ளி இருக்குது. அப்படியே நம்ம தங்கத்துக்கு வருவோம், ஏன்னா அதுதானே நமக்கு முக்கியம். 9,95,200 கிலோ அளவுக்கு தங்கம் இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் எடுக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தங்கத்துடைய டிமாண்ட் கம்மியாகும், வெள்ளியோட டிமாண்ட் கம்மியாகும், காப்பருடைய டிமாண்ட் கம்மியாகும். இந்த 3க்கும் ஒன்றுக்கு தொடர்பு இருக்குதுங்க. இப்போ தங்கத்துடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனா தங்கத்துடைய விலை அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். வெள்ளியோட டிமாண்ட் அப்படித்தான். வெள்ளி எதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்த மாதிரி செயற்கைக்கோள் இருக்கக்கூடிய உபகரணங்கள் தயாரிக்க கூட வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. தங்கம் கூட சில இடத்துல பயன்படுதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. காப்பரை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த வெள்ளி இன்னொரு பயன்பாடும் இருக்குங்க. சோலார் பேனலில், எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, எலக்ட்ரிக் காரு, அது மாதிரி காப்பரை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒயர் கூட பார்த்திங்கன்னா காப்பர் தான். ஒரு ஃப்ளாஸ்க்கு காப்பர் வேணும். இப்படி ஒவ்வொரு உலோகங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதனால அந்த ஆண்டிஸ் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய இத்தனை உலோகங்களும் இத்தனை டன் கணக்கில் இருக்குது. அதெல்லாம் கிடைக்கும்போது நமக்கு விலை வந்து கணிசமாக குறையும். அங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல இருக்குது. அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே கண்டுபிடிச்சி பயன்பாட்டுக்கு வரும்போது கம்மியாகும். இப்போ தங்கம் விலை ஏறுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு என்னென்னு கேட்டிங்கன்னா, குறையிறதுக்கு ஒரு காரணம் வரும்போது ஏறுறதுக்கு ஒரு காரணம் வந்துடுது. அமெரிக்க ஃபெடரல் பேங்க்கில் வந்து வட்டியை கம்மி பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணாங்க அப்படின்னா அதிகமாகிட்டே இருக்கும் தங்கத்துடைய விலை. சரி பார்ப்போம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற கனிம வளம் பார்த்திங்கன்னா அந்த காப்பருடைய கனிம வளத்தோட அடிப்படையில் மட்டும் உலகத்திலேயே முதல் 10 இடத்துக்குள்ளே அந்த கனிம வளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். நமக்கு தங்கத்துடைய விலை குறைஞ்சா போதும்னு நினைக்கிறேன்.